அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வரும் நடைமுறை பயிற்சி கலையினுடைய இந்த பயிற்சிகளை இன்று தொடர்ந்து பார்க்கலாம். நான் பலவிதமான அந்த டெக்னிக்ஸ், அந்த உத்திகள், தடுப்பு முறைகள், அடிமுறைகள், பிடிமுறைகள், எதிரி தாக்குதல்லாம் சொல்லிக் கொடுத்துக்கிறேன். இன்று முதல் இந்த வர்மக்கலை சம்பந்தமான சில முக்கிய உடற்பயிற்சிகளை சொல்லித்தரப்போகிறேன். நாம் சாதாரண வாழ்க்கையில் செய்யக்கூடிய உடற்பயிற்சிக்கும் இப்பொழுது நீங்கள் நான் கற்றுத்தரக்கூடிய உடற்பயிற்சிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இந்த உடற்பயிற்சிகள் சில நோய்களை குணமாக்கக்கூடிய உடற்பயிற்சிகள். இந்த உடற்பயிற்சிகளை செய்தால் கண்டிப்பாக மூட்டு வலிகள், தசை பிடிப்புகள், சுளுக்குகள் வரவே வராது. உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப உறுதியாக இருக்கும். குறிப்பாக மூட்டுன்னு சொல்கிற ஜாயின்ட்ஸ், அந்த ஜாயின்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த வர்ம அடிமுறை பயிற்சியினுடைய அந்த உடற்பயிற்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இன்னைக்கு பல பயிற்சிகள் இருக்கின்றன. என்னுடைய மாணவர்கள் 2 பயிற்சிகளை மட்டும் இன்று சொல்லித்தரப் போகிறார்கள். உற்றுக்கோரியுங்கள். ஓகே, இந்த பயிற்சி இதனுடைய பேரு பாடி பெண்ட் எக்ஸசைஸ், உடம்பு வளைப்பு பயிற்சி. 1 2 3 4 5 பார்த்தீங்களா? இந்த பயிற்சி செய்யும்போது அவனுடைய இடுப்பு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். அந்த இடுப்பில் உள்ள தசைகள், அந்த இடுப்பு ஜாயிண்ட் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகி உள்ள உள்ள எலும்புகளும், தசைகளும், நரம்புகள், இரத்த குழாய்கள் எல்லாமே இதில் வலுவடையும். இந்த உடற்பயிற்சியை செய்வதனால் கண்டிப்பாக அந்த இடுப்பு வலி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லை, அது வயிற்றில் உள்ள தசைகளை சுருக்குகின்ற காரணத்தினால், ஒவ்வொரு முறையும் வயிறு சுருக்கின்ற காரணத்தினால் தொப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்கு இடமே கிடையாது. வயிறு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், உறுதியாகிடும், தொப்பை கரைந்து விடும். என்னிடத்தில் பயிற்சி பெறுகின்ற மாணவர்கள் தொப்பையை குறைக்க வேண்டும், நான் இல்லையுமோ வைத்தியத்தை பார்த்துட்டு முடியல என்று லாஸ்ட்ல இருந்து வருவாங்க. 2 மாதத்துக்குள்ள அந்த தொப்பை கரைக்கப்பட்டு அவர்கள் நல்ல உடலோடு வெளியில் சந்தோஷமாக செல்வார்கள். அதை பார்க்கும்போது நமக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். தொப்பையை குறைப்பதற்கு இந்த பயிற்சி மட்டும்தான் நினைக்காதுங்க, இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்கிறது. அதை வரக்கூடிய வகுப்பில் நான் சொல்லித் தருவேன். எனவே இந்த பாடி பெண்ட் எக்ஸசைஸ் தொப்பையை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான உடற்பயிற்சி. அடுத்த வகுப்பில் இன்னும் பலவிதமான பயிற்சிகளை சொல்லித் தருகிறேன். நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிகளை நீங்கள் வீட்டிலும் செய்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உடல் ரொம்ப திடகாத்தமாக, உறுதியாக, நோய் இல்லாமல் சந்தோஷமாக நம்ம உற்சாகமாக வாழலாம். இத்துடன் இன்றைக்கு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.